Wherefore, said Miranda, did they not that are destroyers? So Miranda has a doubt. For what reason? Wherefore, na? For what reason they did not kill us? My child, answered her father, they dare not. So dear was the love that my people bore me. ஸோ ப்ராஸ்பரோ என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, என் ராஜ்யத்தில் இருந்த மக்களுக்கு என் மேலே அளவு கடந்த அன்பு, அதனால இவங்க ஆன்சரபிள், இவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஆண்டனியோ சும்மா விட மாட்டாங்க. அதனால அந்த பயத்தில் என்ன பண்ணலை, என்னைய எதுவும் பண்ணலை. பட் ஆண்டனியோ ஹேட் அ அதர் பிளான். என்ன பிளான்? ஆண்டனியோ கேரிட் us on board a ship, and when we were leagued out at sea, he forced us into a small boat without either tackle, sail or mast. There he left us as he thought to perish. ஆண்டனியோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஷிப்பில் இவங்களை கூட்டிகிட்டு நடுக்கடலுக்கு போய் ஒரு போட், மொட்டையாக ஒரு போட், அந்த போட்டில் என்ன இல்லை, செயில் இல்லை, மாஸ்ட் இல்லை, டேக்கிள் இல்லை, அதாவது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாத ஒரு மொட்டையான ஒரு போட்டில் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதில் புஷ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் இல்லாத போட்டில் இவங்க போகிறப்ப கொஞ்சம் தூரத்துலேயே அவங்க கடலில் முங்கி இறந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுறாரு, ஆண்டனியோ அந்த மாதிரி பண்ணிடுறாரு. பட் ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா, பட் அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட், one Gonzalo who loved me, had privately placed in the boat water, provisions, apparel and some books which I prize above my dukedom. பட் ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, கான்சாலோங்கிறவர் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு கைண்ட் லார்ட் இன் ப்ராஸ்பரோஸ் கோர்ட். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த போட்டில் வாட்டர், ப்ரொவிஷன், அப்பேரல்னால் போட்டுக்க துணி, அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பரோவுக்கு ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணுற அந்த மேஜிக் புக்ஸ் எல்லாத்தையும் அந்த போட்டில் மறைச்சி வச்சுருக்காரு. ஓ மை ஃபாதர், செட் மிராண்டா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹவ் பீன் டு யூ. அப்பா மிராண்டா என்ன கேட்குறா அப்படின்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கப்போ நான் உங்களுக்கு பயங்கர தொந்தரவாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி மிராண்டா இஸ் ஆஸ்கிங் டு ஹர் ஃபாதர். நோ மை லவ், செட் ப்ராஸ்பரோ, யூ ஆர் அ லிட்டில் ஏஞ்சல் தட் இட் ப்ரிசர்வ் மீ. யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் மேட் மீ பேர் அப் அகெயின்ஸ்ட் மை misfortune. But Prospero replies that only because of Miranda's love and innocent smile he was able to fight against all the misfortune. Our food lasted till we landed on the desert island, since when my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited by my instruction. ஸோ இந்த டெசர்ட்டட் ஐலாண்ட், டெசர்ட்டட்னா இந்த ஜன நடமாட்டமே இல்லாத இந்த ஐலாண்டுக்கு வர்ற வரைக்கும் கான்சோவில் வச்ச ஃபுட்டு நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. இங்கே ரீச் ஆன பிறகு என்னோடய மெயின் சந்தோஷமே என்ன அப்படின்னா, உனக்கு டீச் பண்ணுறது தான். அது மூலமாக கண்டிப்பாக உனக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு யார் கேட்குறா, யார் சொல்கிறா? ப்ராஸ்பரோ இஸ் டெல்லிங் டு ஹிஸ் டாட்டர் மிராண்டா. Heaven, thank you, my dear father, said Miranda. Now tell me, sir, your reason for raising this sea storm. ஸோ அவங்க அப்பாட்ட இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, சரி இப்போ இந்த ஸ்டாம் நீ க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நோ தென், செட் ஹர் ஃபாதர், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தட் பை மீன்ஸ் ஆஃப் தி ஸ்டாம் மை எனிமீஸ் த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் மை க்ரூயல் பிரதர் ஆர் காஸ்ட் அஷோர் அப்பான் திஸ் ஐலாண்ட். இந்த க்ரூயல் ஸ்டாம்னால் என்ன ஆகும் அப்படின்னா, என்னோடய தம்பியும் என்னோடய எனிமி கிங் ஆஃப் நேபிள்ஸும் இந்த கரை ஒதுங்குவாங்க, இந்த ஐலாண்டில் ஒதுங்குவாங்க. Having so said, Prospero gently touched his daughter with his magic wand and she fell fast asleep. For the script, Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation with the empty air. So இது சொன்ன உடனே ப்ராஸ்பரோ கையில் இருக்கிற அந்த மேஜிக் வேண்ட்னா அந்த மெஜிஷியன்ஸ் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வச்சு அவரோட டாட்டரை ரொம்ப லேசாக டச் பண்ணுறாரு. டாட்டர் உடனே என்ன பண்ணிடுறா, தூங்கிடுறா. யார்? மிராண்டா. எதுக்காக இதை செய்கிறாரு அப்படின்னா, இவனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்கும். ஸோ ப்ராஸ்பரோ ஏதோ காற்றா பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், பொண்ணை தூங்க வச்சுட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஏரியலை ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. யார்? Prospero. Well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? ஸோ இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி ஏரியல்கிட்ட ப்ராஸ்பரோ கேட்குறாரு, எப்படி நீ அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணின அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ இஸ் ஆஸ்கிங் டு ஏரியல். Ariel gave a lively description of the storm and of the terror of the mariners, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea
And his father thought he saw his dear son swallowed up by the waves and lost. But he is safe, said Ariel, in the corner of the isle, sadly lamenting the loss of the king, his father. ஸோ ஏரியல் ரொம்ப லைவாக டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. மேரினர்ஸ் எல்லாம் எப்படி பயந்தாங்க. கிங்கோட சன் ஃபர்டினண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஜம்ப் இன் டு த சி. அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே அந்த அலைகளுக்கு நடுவில் அவன் முங்கி போகிறத அவங்க அப்பா பார்க்குறாரு. ஸோ அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிங் ஆஃப் நேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்டினண்ட் இறந்துட்டான். பட் ஆனால் ஃபர்டினண்ட் எங்கே இருக்கான், இதே ஐலாண்டில் ஒரு கார்னரில் சேஃபாக இருக்கான். என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, இவன் குதித்து கடலோரத்தில் ஒதுங்கிட்டான். ஆனால் அவங்க அப்பாவும் மற்றவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்துருப்பாங்க அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த ஐலாண்ட்லேயே ஒரு கார்னரில் உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்லுது. தட் இஸ் மை டெலிகேட் ஏரியல், செட் ப்ராஸ்பரோ. Bring him here, my daughter must see this young prince. Where is the king and my brother? ஸோ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஏரியல் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு யாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, ஃபர்டினண்ட்டை இங்கே கூட்டிகிட்டு வா. மை டாட்டர் ஹேஸ் டு see that young prince. என்னோடய தம்பிக்கும் அந்த கிங்குக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்தராக கேட்குறான். I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking they saw him perish. Of the ship crew not one is missing, though each one thinks himself the only one saved, and the ship, though invisible to them, is safe in the harbor. Ariel then went to fetch Ferdinand. ஸோ ஏரியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரெண்டு பேரும் ஃபர்டினண்ட்டை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த அலையில் ஃபர்டினண்ட் முங்கி போகிறத அவங்க பார்த்தாங்க. ஸோ கண்டிப்பாக அழிஞ்சிருப்பான், இல்லைன்னா இந்த கரை ஒதுங்கியிருப்பான்னு அவனை தேடிட்டு இருக்காங்க. ஷிப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சேஃப் தான். ஆனால் அவங்க நினச்சிட்ருக்கிறது என்ன அப்படின்னா, தனித்தனியாக இருக்காங்க, அவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்கிறதா நினச்சிட்ருக்காங்க. யாருமே ஒன்றா இல்லை, எக்ஸப்ட் கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டோனியோ. தே ஆர் இன் சர்ச் ஆஃப் ஃபர்டினண்ட். அதர் க்ரூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, they were the only soul who was living alive and others are dead அப்படிங்கிற ஐடியாவோடு அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஷிப்பும் இட் இஸ் இன்விசிபிள் டு ஆல் த பீப்புள். ஷிப்பு அவங்க கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஹார்பரில் சேஃபாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு ஏரியல் எங்கே போகுது அப்படின்னா, ஃபர்டினண்ட்டை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகுது. "Oh, my young gentleman," said Ariel when he saw him, "I'll soon move you. You must be brought, I find, for the Lady Miranda to have a sight of a pretty person. Come, sir, follow me." So Ariel has gone to bring Ferdinand. ஃபர்டினண்டை பார்த்தோன்னா அவனை ஜென்டில்மேன் அப்படின்னு க்ரீட் பண்ணிவிட்டு, இது பாஸ் ஆன் பண்ணது இன்ஸ்ட்ரக்ஷனை, நான் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஃபார் வாட் பர்பஸ்? டு see லேடி மிராண்டா, அவங்க உன்னை பார்க்கணும், அதுக்காக நீ அங்கே வா அப்படின்னு சொல்லி என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது? ஏரியல். He followed in amazement that sound of Ariel's voice. So as we saw already, only to the eyes of Prospero the spirits are visible. மிராண்டாவுக்கும் தெரியாது, ஏரியல் அதே மாதிரி ஃபர்டினண்டோட கண்ணுக்கும் தெரியாது. அதனால் சத்தம் வர டைரக்ஷனை பார்த்து என்ன பண்ணுறான், நடக்க ஆரம்பிக்கிறான். Till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. ஸோ எங்கே வரைக்கும் அவன் போகிறாங்க அப்படின்னா, மிராண்டாவும் ப்ராஸ்பரோவும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, ஒரு மரத்தடியில், ஒரு ஷேடில். அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அவன் அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். மிராண்டா செட் ப்ராஸ்பரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர். யாண்டர் அப்படின்னா சீயிங் சம்திங் விச் இஸ் அட் த டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறது. ஸோ ப்ராஸ்பரோ மிராண்டா கிட்ட என்ன கேட்குறான், எங்கே அந்த தூரத்தில் என்னத்தையோ பார்த்துட்ருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ கேட்குறாரு. அதுக்கு மிராண்டா ரிப்ளை பண்ணுறா, ஓ ஃபாதர், செட் மிராண்டா இன் அ ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸ், ஷுவர்லி தட் இஸ் ஸ்பிரிட் லார்ட், ஹவு இட் லுக்ஸ் அபவுட், பிலீவ் மீ இட் இஸ் பியூட்டிஃபுல் கிரியேச்சர், இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட். ஸோ அங்கே பாருங்கள், எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது, அது ஒரு ஸ்பிரிட்டா, ஒரு ஆவியா, ஆனால் இல்லையே, ரொம்ப அழகாக இருக்குது, இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட், அது ஆவியாக இருக்காதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணுறா, சந்தேகத்தை கேட்குறா. யார்? மிராண்டா. யார் ஆவின்னு நினைக்கிறா? ஃபர்டினண்ட்டு. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பாவை தவிர வேறு எந்த ஹியூமன் ஃபேஸையும் இது வரைக்கும் அவள் பார்த்ததில்லை. No girl, answered her father. It eats and sleeps and has sense such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companion and is wandering about to find them. So அவங்க அப்பா is responding to மிராண்டா. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி இது ஸ்பிரிட்டு கிடையாது, இது ஒரு ஹியூமன் பீயிங், நம்மளை மாதிரியே சாப்பிடும், தூங்கும், நம்மளை 5 சென்சஸ் வேலை செய்கிற மாதிரி அதுக்கும்
வேலை செய்யும். இந்த பையன் எங்கேருந்து வந்திருக்கான், இந்த யங் மேன் அந்த ஷிப்பு ஒன்று நடுக்கடலை தத்தளிச்சது இல்லையா, அந்த ஷிப்லேருந்து வந்திருக்கான். அவன் இப்போ வந்து ரொம்ப ஒரு சோகத்தில் இருக்கான். ஏன் அப்படின்னா இவன் கூட வந்தவங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற அந்த பதஷ்டத்தில் அவன் இருக்கான். ஏன்னா ஹி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஹிஸ் கம்பேனியன்ஸ். ஸோ அதனால் அவனை தேடி அலைஞ்சிட்ருக்கான். அவங்க ஷிப்பில் வந்தவங்க யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடி அலைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, மிராண்டாவுக்கு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. மிராண்டா, who thought all men had grey faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince, and Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders, thought he was upon an enchanted island, and that Miranda was the goddess of the place, and as such he began to address her. ஸோ மிராண்டா அந்த ஆளை பார்த்தது அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா ஹியூமன் பீயிங் எல்லாருமே அவங்க அப்பா மாதிரி ரொம்ப சீரியஸ் லுக்கிங், கிரே ஃபேஸஸ் அப்படின்னா ரொம்ப சீரியஸ் லுக்கிங் ஃபேஸோட, கிரே கலர் பியர்ட், நரைச்சி போன தாடியோடு தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கான். ஸோ இந்த யங் பியூட்டிஃபுல் பிரின்ஸை பார்த்தோன்னா இவளுக்கு ரொம்ப டிலைக்டடாக ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஃபர்டினண்டுக்கும் இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு டெசர்ட்டட் ஐலாண்டில் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெய்டை பார்த்த உடனே இந்த வாய்ஸும் ஏரியலோட வாய்ஸும் என்ன இருக்குது, கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப சாமிங்காக ஃபீல் ஆகுது. இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், என்சாண்டட் ஐலாண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து ஒரு காடஸாக நினச்சிட்டு அவட்ட பேச ஆரம்பிக்கிறான். யார், ஃபர்டினண்ட். ஏன் காடஸாக நினைக்கிறான், எங்கேருந்தோ அசுருவி மாதிரி ஒரு குரல் கேட்குது. இந்த யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு, கண்டிப்பாக அவள் என்னவாக இருக்கணும், காடஸாக தான் இருக்கணும், இந்த ஐலாண்டோட காடஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவள்கிட்ட அந்த அதை சொல்லியே என்ன பண்ணுறான், அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்.